கயல் அங்கே வீட்டுக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சில இது எல்லாத்தையும் மாற்றி வந்து கயல் சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நம்ம எழில் வந்து கேட்கும்போது, கயல் நீ என்கிட்ட இருந்து போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து கயல் வந்து வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கௌதம் தான், இந்த டாக்டர் தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் அதுவும் என்ன ஒரு கேஸில் வந்து புக் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கயலோட பெரியப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கயல் நம்ம இப்படி வந்து பிரச்சனையில் மாட்டினதுக்கு யார் காரணம் அப்படின்னு வந்து எழில் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கயல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இன்னுமே வந்து ஆட்டம் செம்ம சூப்பராக வந்து போயிட்டுருக்கும். இதுக்கு எல்லாருமே காரணம் அந்த சிவசங்கரி தான் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுன்னு வைங்களேன், இன்னும் எழில் வந்து பேயாட்டம் ஆடிருவார்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எழில் அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம என்னடா செய்யலாம், உண்மையை சொன்னால் பிரச்சனை பெருசாயிருமோ அப்படின்ற ஒரு தயக்கத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா எழில் வேற வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கயல் நீ என்கிட்டேருந்து பொய் சொல்ல மாட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்லுவேன், ஆனால் நீ அதுக்கு அதிகமாக வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது எழில் அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே கயல் வந்து அந்த உண்மையை வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி என்ன தான் சொன்னாலும் வந்து கண்டிப்பாக வந்து எழில் அங்கே ரியாக்ட் பண்ண தான் போகிறாங்க. என்ன இங்கே நம்ம கயல் முன்னாடி எதுவுமே சரி ஓகே நான் அதை பற்றி நான் எதுவும் இது பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன நடந்துச்சு அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எழில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கௌதமுக்கு இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கௌதமை ஏவி விட்டது அந்த சிவசங்கரி, அதாவது எழிலோட அம்மா தான் அப்படின்றது தெரிஞ்சோன்னு வைங்களேன், நம்ம எழில் இன்னும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது இன்னுமே வந்து ஒரு பயங்கரமாக வந்து இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த எழில வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கௌதம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனில் வந்து நம்ம கயல்கிட்ட ஏதோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகை மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கௌதம் வந்து இந்த வேலை எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாமே இந்த ஆள் வந்து அவனுக்கு எல்லாமே இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடவே சிவசங்கர் சேர்ந்துக்கிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.